நீர்கொழும்பு சிறைச்சாலையில அண்மையில அரங்கேறியிருந்த வன்முறை சம்பவங்கள் மீண்டும் ஒரு தடவை இலங்கையவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சிறைச்சாலைகளுக்குள்ள நடக்கிற கொடூர தாக்குதல்களை பத்தி இப்போ இருக்கக்கூடிய சமூகம் மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது வரலாற்றோட பக்கங்கள் எங்களை 43 ஆண்டுகள் பின்னோக்கி கூட்டிக்கிட்டு போகுது. அங்க மனித மனசாட்சியே மரணிச்சு போன தமிழர்களோட வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கம் எங்களுக்காக காத்திருக்கு. அதுதான் கருப்பு ஜூலை அப்படின்னு உலகத்தோட வரலாற்றுல பதியப்பட்ட அந்த இருண்ட மாதத்துல கொழும்போட உச்சபட்ச பாதுகாப்பு சிறைச்சாலையான வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள ஒரு மிக கொடூரமான கொலை சம்பவம் அரங்கேறுது. வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள இனவெறி கைதிகளாலையும் அதுக்கு துணை போன சிறைச்சாலை நிர்வாகத்தாலையும் எப்படி வேட்டையாடப்பட்டாங்க, புத்தர் சிலைக்கு முன்னாடியே இந்த கொலைகள் எப்படி நடந்தது, உலகத்தையே உலுக்குன இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலையோட முழுமையான தொகுப்பு தான் இது. தமிழீழ விடுதலை போராட்டத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் தங்களோட தாய் மண்ணுக்காக ஆயுதம் ஏந்தின டெலோ அமைப்போட முக்கிய போராளிகளான தங்கதுரை, குட்டிமணி, ஜெகன், தேவன், சிவபாதம், அது மட்டும் இல்லாம நடேசுதாசன், இவங்க எல்லாருமே கொழும்போட வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுல அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட சேர்த்து தமிழீழ ஆதரவாளர்களும் இன்னும் பல தமிழ் இளைஞர்களும் கைதிகளா இருந்தாங்க. பொதுவா உலகளாவிய விதிகளோட அடிப்படையில சிறைச்சாலை கைதிகளுக்கும் ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஆனா இங்க அழைக்கப்பட்டிருந்த ஈழ போராளிகளுக்கு சிறை நிர்வாகம் நரகத்தை தான் பரிசா கொடுத்திருந்தது. மற்றைய கைதிகளை மாதிரி இல்லாம இந்த ஈழ போராளிகள் சிறைச்சாலைக்குள்ள எப்பவுமே ஒரு இருண்ட சிறை கொட்டடிக்குள்ளதான் அடைச்சு வைக்கப்பட்டாங்க. ஒரு பத்திரிகையை வாசிக்கவோ ஒரு வானொலியை கேட்கவோ, ஏன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நூலகத்தை பயன்படுத்துறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு அனுமதி வழங்கப்படல. உறவினர்கள், நண்பர்கள், ஏன் அவங்களுடைய சட்டத்தரணிகளை கூட சந்திக்கிறதுக்கான அனுமதி அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு கடுமையான அடக்குமுறைகள் இவங்க மேல ஏவப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறை நிர்வாகம் நினைச்சா மட்டுமே திறக்கக்கூடிய இரும்பு பூட்டுகளுக்கு பின்னாடி அவங்க அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. 1983 ஆண்டு ஜூலை மாதம் JR ஜெயவர்தனா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியோட ஆட்சி காலம். வெளிய இலங்கை தீவு முழுக்க தமிழர்களுக்கு எதிரான இனவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுகிட்டு இருந்தது. இந்த இனவெறி தாக்குதல்கள் திட்டமிட்டே வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டது. இதுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளும் கூடவே சேர்ந்து திட்டம் தீட்டுறாங்க. அதே ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் திகதி பகல் ஒரு 2:30 மணி இருக்கும். அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சத்தம். கையில இரும்பு கம்பிகள், மரக்கட்டைகள் அப்படின்னு ஆயுதமேந்தின சிங்கள கைதிகள் குழு தமிழ் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த பகுதியை நோக்கி ஓடி வராங்க. இங்கதான் அதிகாரப்பூர்வமா தீட்டப்பட்ட அந்த சதி திட்டம் நிறைவேறுது. போராளிகளை பாதுகாக்கிறதா சொல்லி யாருக்காகவுமே திறக்கப்படாத அந்த தனிமை சிறையோட கதவுகள் அன்னைக்கு கொலைகார கும்பலுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளாலேயே திறந்து விடப்பட்டது. இப்படி ஒரு தாக்குதலை துளி அளவுலையுமே எதிர்பார்க்காத தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அந்த சந்தர்ப்பத்துல தங்களை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. வெறி பிடிச்ச மிருகங்களை மாதிரி தாக்குதல்களை நடத்தின சிங்கள கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகளை தாக்கி அவங்கள அடிச்சு அந்த இடத்துல இருந்து சிறைச்சாலையோட முற்றம் வரைக்கும் இழுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாமே சிறைச்சாலை அதிகாரிகளோட கண் முன்னாடி தான் நடக்குது. அங்க காவலுக்காக இருந்த சிங்கள இராணுவம் இந்த விடயங்களை தடுத்து நிறுத்தாம அந்த ஆரவாரத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடுறதுக்காக
வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இந்த கொடூரத்தோட உச்சகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, மனித வரலாறே வெட்கப்பட்டு தலை குனிற அளவுக்கு இந்த சம்பவங்கள் அங்க நடக்குது. இந்த சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஈழ போராளிகளான குட்டிமணி ஜெகனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு இறுதி ஆசை கோரப்பட்டது. அதுக்கு அவங்க நீதிமன்றத்துல கம்பீரமா அவங்களுடைய இறுதி ஆசைய குறிப்பிட்டாங்க. எங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா எங்களுடைய கண்களை பார்வையற்ற ஈழ தமிழர்களுக்கு கொடுக்கணும். அது மூலமா என்னைக்கும் ஒரு நாள் மலர இருக்கக்கூடிய தமிழீழத்தை எங்களுடைய கண்கள் பார்க்கணும். இதுதான் அவங்களுடைய இறுதி ஆசையா இருந்தது. இந்த இறுதி ஆசைக்கு அப்புறமா தான் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள்ள இந்த கலவரமும் அரங்கேறுது. அரைக்குறை உயிரோட கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு வெளியில் இழுத்துட்டு வரப்பட்ட குட்டிமணி ஜெகன் எந்த கண்களால தமிழீழத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ, அவங்களுடைய அதே கண்கள் இந்த சிங்கள கைதிகளால தோண்டி எடுக்கப்பட்டு கொடூரமா துன்புறுத்தப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொடுமைகள் எல்லாமே அந்த சிறைச்சாலைக்குள்ள வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலைக்கு முன்னாடி தான் நடக்குது. அன்புதான் அமைதியோட வழி அப்படின்னு போதிச்ச புத்தர் கூட அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்ற தருணம் அது. இந்த வெலிக்கடை சிறை படுகொலை அப்படிங்கிறது ஜூலை மாதம் 25 அன்னையோட முடியல. ஜூலை மாதம் 25 நடந்த இந்த முதல் கட்ட தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட 35 தமிழ் அரசியல் கைதிகள் உயிரிழக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியா ஜூலை மாதம் 27 நடந்த 2ஆம் கட்ட தாக்குதல்ல 18 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்படுறாங்க. மொத்தமா 1983 கருப்பு ஜூலை வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவத்துல 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெலிக்கடை சிறைச்சாலை தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு நபருமே சட்டத்துக்கு முன்னாடி கூட்டிக்கிட்டு வரப்படல. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படல. துரதிருஷ்டவசமா இந்த வன்முறை கலாச்சாரம் இதோட முடியல. 1997 களுத்துறை சிறைச்சாலைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் சக சிங்கள கைதிகளால கொலை செய்யப்பட்டாங்க. 2000 பிந்துனுவ தடுப்பு முகாம்ல இருந்த 21 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்படி கொலை செய்யப்பட்டவங்க யாருமே இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா அவங்க விட்டுட்டு போன சாட்சியங்கள் வரலாற்றுல இப்ப வரைக்கும் இருக்கு. வரலாறு அப்படிங்கிறது கடந்து போன காலம் மட்டும் கிடையாது. அது நம்ம மறக்க கூடாத பாடங்களோட தொகுப்பு. தங்களுடைய இறுதி மூச்சு வரைக்குமே தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்து தங்களோட கண்கள் பறிக்கப்பட்டாலுமே கூட தங்களோட கொள்கைகளை விட்டு கொடுக்காத அந்த 53 தமிழ் அரசியல் கைதிகளோட நினைவோட இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் கனுஷியா புஷ்பகுமார்.